ஹலோ எவ்ரிவன். தீபாவளிக்கு ஒரு மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பிஸ்கெட். அதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நான் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு 1 கப் சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் பொடி பண்ண சர்க்கரையை இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ மைதா, சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லை விஸ்கர் வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், உப்பு சேர்க்காத வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா, நீங்கள் அந்த பிஸ்கெட்டை பொரிச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் வெண்ணெயோடு சேர்த்து. மாவை கலந்துட்டு இந்த மாதிரி இறுக்கி இப்போ மாவு எடுத்து பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஷேப்புக்கு வரணும். அப்படின்னா நீங்கள் மாவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அது இலக ஆரம்பிக்கும். அண்ட் வெண்ணெயும் இருக்கிறதுனால ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். தண்ணி மட்டும் இப்போ நான் எப்படி சேர்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு 2ஆக பிரிச்சுடுங்க. 2ஆக பிரித்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி உருட்டிடுங்க. ரொம்ப மெல்லிசாக உருட்டாதீங்க, கொஞ்சம் திக்காக உருட்டுங்க. உருட்டினதுக்கு அப்புறமா இப்போ பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு இப்போ நான் வெட்டுற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ண பீஸ்லாம் ஒன்றா பொறுமையாக எடுத்து நியூஸ் பேப்பரில் வைங்க. அப்படியே கரண்டியை வச்சு அல்றது இல்லை அப்படியே தள்ளிடாதீங்க, ஒன்று ஒட்டிக்கும். ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டுருங்க. காஞ்ச அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து போறீங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் கொட்டிடாதீங்க, அது வேகத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியான ஒரு தீபாவளி ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி. இதை விட ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. தீபாவளிக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியலனா கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சிடலாம். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்போவாவது உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.